மீனா, முத்து 2 பேருமே சேர்ந்து அந்த ஃபினான்ஷியர பார்க்கறதுக்காக ஃபோன் பண்றாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபினான்ஷியர் நான் இங்க இருக்கேன், அங்க இருக்கேன்னு சொல்லிட்டு 2, 3 இடத்துல மாத்தி மாத்தி அலைய விடுறாரு. அப்படியே ஓடி வராங்க முத்து, மீனா 2 பேருமே. "என்ன இங்க வா, அங்க வான்னு சொல்லிட்டு என்னை இப்படி கஷ்டப்படுத்துற?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "இங்க பாரு, என்னால எனக்கு நெறைய வேலை இருக்கு. நான் ஒரு இடத்துல இருப்பேன், திடீர்னு இன்னொரு இடத்துல இருப்பேன். என்னாலாம் உன்ன பார்க்க முடியாது." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே முத்துக்கு கோவமா வருது. அப்படியே ஃபோன கட் பண்றாரு. "மீனா, அந்த ஃபினான்ஷியர் வேணும்னு சொல்லிட்டு தான் நம்மள அலைய வைக்கிறாரு. இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. சரி என்னங்க நம்ம போயிட்டு லாயர பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா, முத்து, மீனா 3 பேருமே சேர்ந்து போயிட்டு லாயர பார்க்குறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இங்க பாருங்க, வீட சீல் வைக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. அந்த ஃபினான்ஷியர போய் நாங்க பார்க்கறதுக்காக போனோம். ஆனா, அவன் எங்கள பார்க்கவே விடல. இங்க வா, அங்க வான்னு சொல்லிட்டு பொய் சொல்லி மாத்தி மாத்தி நெறைய இடத்துக்கு அலைய வைக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இதுல ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு உங்கள பார்க்கலன்னா, கண்டிப்பா வீட்டுக்கு நாளைக்கு சீல் வச்சிடலாம். அதனால தான் அந்த ஃபினான்ஷியர் அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் எடுத்து சொல்றாங்க. அத கேட்டோனே முத்து அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. இங்க பாருங்க மேடம், ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம வேணுனா கோர்ட்ல கேட்டு பார்க்கலாம். நாங்க ஒரு பகுதி பணத்த கட்டியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் டைம் குடுங்க. அதுக்கப்புறம் நாங்க கட்டிர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்க ட்ரை பண்ணலாம். ஆனா, இப்ப பண்ண முடியாது. 10 நாள் கோர்ட் லீவு. எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்ல. எந்த வழியுமே இல்ல. நீங்க வரத்த ஏத்துக்க தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு முத்து, மீனா, ஸ்வேதா எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு போறாங்க. போனோனே அங்க அண்ணாமலை, விஜயா, மனோஜ் எல்லாருமே இருக்காங்க. என்ன சொன்னாங்க? முத்து என்ன சொன்னாங்க? அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்காரு. என்னடா சொல்லு, எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. இல்லப்பா, என்னால அந்த ஃபினான்ஷியர பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வீடு நம்ம கை விட்டு போயிடுமா? நம்ம இந்த வீட்ட விட்டு போய் தான் ஆகணுமா? அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒண்ணுமே பண்ண முடியலப்பா. இவ்ளோ பணத்த நம்மளால குடுக்க முடியாது. நாளைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு சீல் வச்சுருவாங்க. வேற வழியே கிடையாது. நம்ம வீட்ட விட்டு வெளிய போய் தான் ஆகணும் அப்படின்னு முத்து, மீனா சொல்றாங்க. அப்படியே அண்ணாமலை விழறாரு. ஓடி போய் முத்து அப்படி புடிக்கிறாரு. அப்பா வீடு தானப்பா, கண்டிப்பா மீட்டுறேன்ப்பா. நீ எதுவும் யோசிக்காதப்பா. நீ நல்லா இருக்கணும்ப்பா. நீ தான்ப்பா எனக்கு முக்கியம். தயவுசெய்து நான் சொல்றத கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழறாரு. அழுதோனே அப்படியே அண்ணாமலை பார்க்குறாரு. பார்த்தோனே, சரி அப்ப நாமளே வீட்ட விட்டு நாளைக்கு வெளிய போயிடலாம். அவங்க வரத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து ரெடி ஆகுறாங்க. அப்படியே விஜயா டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ கடவுளே! இவன நம்பி நான் இந்த வீட்ட பத்திரத்த அடமானம் போட்டது தப்பா போச்சே! இந்த வீடே கைய விட்டு போக போதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா வராங்க. சாவிய முத்து குடுக்குறாரு. நீங்களே இந்த வீட்ட பூட்டுங்க அப்படின்னு விஜயா கிட்ட விஜயா அந்த சாவிய பார்த்து பயங்கரமா அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. அழுதுகிட்டே அந்த வீட்ட அப்படியே பார்க்குறாங்க. பூட்டிட்டு வெளிய வராங்க. வந்த உடனே அண்ணாமலை இந்த வீட்ட பார்க்குறாரு. முத்து, மீனா எல்லாருமே வாசல்ல நின்னு ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த வீட்ல தானே நம்ம இருந்தோம். இன்னைக்கு இந்த வீட்ட விட்டே வெளிய போற நிலைமை ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ் எல்லாருமே சேர்ந்து வெளிய வராங்க. வந்த உடனே விஜயாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப இனிமே நம்ம எங்கெங்க போக போறோம் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. எனக்கும் புரியல மீனா. இரு நான் யோசிக்கிறேன். யோசிச்சு நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம். இல்ல நம்ம ஃப்ரெண்டு செல்வம் இருக்கான்ல, அவன் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. என்னங்க அவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. இல்லங்க எங்க வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. சரி இரு மீனா, எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு அப்பாவ கூட்டிட்டு போய் ஒரு சேஃபான இடத்துல நம்ம தங்கணும் அப்படின்னு முத்து, மீனா பிளான் போட்டுட்டு இருக்காங்க.